விஷயங்கள் எல்லாம் மறக்கடிச்சு ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. என்னப்பா அர்ஜுன், நீதான் ரொம்ப ரொமான்டிக்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டி உன்னை விட ஒரு படி மேலதான் இருக்காப்பா. எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தெல்லாம் பறிச்சு நீ அனுபவிச்சிட்டு இருக்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாத அமிர்தா. இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நிரந்தரமா கிடைக்க போறதில்ல. அப்படி ஒரு வேலையை நான் பண்றேன். அந்த நாகராணி எங்க இருந்தாலும் அவளை தேடி இங்க இழுத்துட்டு வாங்க. போங்க. நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான தருணம் ஒரு வழியா வந்துருச்சு. இந்த சேஷாவோட மனசு ஜெயிச்சா அர்ஜுன் பக்கத்துல உட்காந்துருக்க. நலங்கு வச்சுக்கிட்டு மஞ்சள் தண்ணியால குளிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. இப்போ இப்போ அமிர்தம் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் தண்ணி சாஸ்திரம் படிக்கணும்ல, அப்படிதானே? அதாவது மஞ்சள் தண்ணியை ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊத்திக்கணும். ஓஹோ, பரவாயில்லையே இவன். என் பையன் ரொம்பவே புத்திசாலி ஆயிட்டான் போல இருக்கே. ஆமாமா, ஒரு தடவை சொன்னா எது இருந்தாலும் அப்படியே புடிச்சு பண்ணி சின்ன வயசுல சொன்னீங்களே.
பாட்டி அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. குருசாமி, வாங்க குருசாமி, வாங்க. ஹேமா, குருசாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். விஷ்ணு இங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் நான் இருந்தாரு. முக்கியமா இருக்க வேண்டிய நேரத்துல இருக்க மாட்டாரு. எங்கதான் போவாரோ தெரியல. அத்தை, அவருக்கு ஆபீஸ்ல இருந்து ஏதோ கால் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதான் போயிருப்பாரு. இப்ப வந்துருவாரு, விடுங்க. வாங்க, நாமெல்லாம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். குருசாமி, நீங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு இங்க அர்ஜுன் அமிர்தாவுக்கு என்ன சாஸ்திரம், நலங்கு சாஸ்திரம் எல்லாம் வச்சிருக்கோம். நாளைக்கு எங்க வீட்டுல பந்தக்கால் சாஸ்திர பூஜை வேற வச்சிருக்கோம். எங்க வீட்டு செல்ல ஜோடிக்கு உங்க ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும். அவங்க 2 பேரோட உறவுல எந்த கெட்ட பார்வையும் விழக்கூடாதுன்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படியே ஆகட்டும் தாயி. அந்த பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அமிர்தா அர்ஜுன் ஜோடி மேல கெட்ட பார்வை விழ வாய்ப்பே இல்லை. நீங்க நிம்மதியா இருங்க. வாங்க வாங்க. நல்லா இருங்க. நலமுண்டாகட்டும். வாங்க. ஆ, அமிர்தா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இங்க வா.
பாபா, அந்த நாகராணி இன்னும் இந்த எல்லையை தாண்டலன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா விஷ்ணு, இங்கிருந்து தூரமா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. காத்திருந்து பார்க்கலாம். ஜெய் மகாகாளி. பாபா, நீங்க அனுப்பின சக்திகள்லாம் திரும்ப வருதே, என்னாச்சு? என்ன இது? என்ன இது? நாகங்களை கட்டி போடக்கூடிய அலைக்கற்றைகள் திரும்பி வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த நாகராணி இங்க எங்கேயுமே இல்லைன்னு தானே அர்த்தம். எப்படி இது எப்படி சாத்தியமாகும்? ஜெய் மகாகாளி. அப்படின்னா அந்த நாகராணி இந்த எல்லையை தாண்டி போயிட்டாளா பாபா? ஆமா, நீ சொன்ன மாதிரியே அந்த நாகராணி இந்த எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டா. ச்சே. பாபா, அது அப்படின்னா சித்தையா? போகட்டும், விடு விஷ்ணு. யாருக்கும் யாருமே முக்கியம் கிடையாது. யாரும் நிரந்தரமும் கிடையாது. ஒரு வகையில இதுவும் நல்லதுக்குத்தான். அந்த நாகராணி இங்க இல்லைன்னா நாகமணி அடைய வந்த நம்ம பாதையில எந்தவித தடையும் இல்லைன்னு தானே அர்த்தம். இதோ இந்த சித்தையா நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவனோட புத்தி எப்படி மாறும்னு தெரியாது. இந்த தட்சக வம்சத்தை சேர்ந்தவங்களை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் விஷ்ணு. அதனாலதான் இவன் செத்தது நல்லதுன்னு சொன்ன. நடந்ததெல்லாம் நல்லதுக்குத்தான். அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில இவன் பலியாயிட்டான். அப்போ சித்தைய உடம்ப இதை நாம உடனடியாக அழிச்சே ஆகணும். இல்ல நான் நாளைக்கு நமக்கே ஆபத்தாயிடும். ஜெய் மகாகாளி. நம்ம வழியில் இருந்த எல்லா ஆபத்துகளும் இப்ப விலகிடுச்சு. இதுக்கு மேல தாமதிக்க வேண்டாம். வாங்க போலாம். என்ன இது? சித்தையா எனக்கு விட்ட சாபம் பழிச்சிருச்சு போல இருக்கே. என்கிட்ட இருந்த சக்திகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சா? அப்படின்னா நாளைக்கு நடு ராத்திரி வரைக்கும் நான் மனுஷியா தான் இருக்கணுமா? அந்த சித்தையா நான் பொக்கிஷமா நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்த நான் இழந்துடுவேன்னு சொன்னானே, அவன் சொன்னது நாகமணிய பத்தியா இல்ல என் அர்ஜுனோட காதல பத்தியா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே எனக்கு பொக்கிஷங்கள் தான்.
இல்ல என்ன ஆனாலும் சரி என்னால அர்ஜுனை இழக்க முடியாது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். ஏன்னா அர்ஜுன் என்ன மனசார காதலிக்கிறாரு. அவர் என்னைக்குமே எனக்கு தான் சொந்தம். அர்ஜுன் என்னை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நடந்தது நடந்து போச்சு. என்னுடைய இந்த போராட்ட பயணத்துல எந்த விதமான பின்னடைவுகளும் ஏற்படக்கூடாது. இதுதான் என்னுடைய கடைசி போராட்டம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் என் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். சேஷா, என்ன இதெல்லாம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க? அமிர்தா இடத்துல நீ இருந்துகிட்டு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன நடக்குதுன்னு சொல்லு. நான் இங்க பாக்குறதெல்லாம் என்ன? கொஞ்சம் விவரமா சொல்றியா? விவரமா சொல்ற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு குருவே? இதெல்லாமே நாங்க நாகமணிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிற போராட்டத்தோட ஒரு பாகம் தானே. இதுல நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் வேற எந்த அர்த்தமும் இல்ல குருவே. பொய் சொல்ற. உன் வாயிலேந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யால நிரம்பி இருக்கிற உன் குரல், சஞ்சலத்துல ஆட்பட்டிருக்கிற உன் கண்களை காட்டி கொடுக்குது சேஷா. நீ இப்ப மனித உறவுகளுக்கு ஆசைப்படுறேங்கிற உண்மை உன் நடவடிக்கைகள் மூலமா ரொம்ப தெளிவா எனக்கு தெரியுது சேஷா. இல்ல, நான் எந்தவித மனித உறவுகளுக்கும் ஆசைப்படவே இல்லை. நாகலோகத்துல பிறந்து வளர்ந்த இந்த சேஷா மனுஷ உலகத்தோட உறவை விரும்புவேனா? இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. உங்க மேல சத்தியம் குருவே. எங்க வீட்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தன்னுடைய இடத்துல என்னை நிக்க வச்சுட்டு போனது அமிர்தா தான். இது எல்லாம் அவளுடைய விருப்பப்படிதான் நடக்குதே தவிர என்னோட சுயநலத்துக்காக எதுவுமே நடக்கல குருவே. போன காரியம் நல்லபடியா முடிஞ்ச உடனே அமிர்தா சரியான நேரத்துக்கு இங்க வந்து முக்கியமான பூஜையில உட்கார்ந்துருவான். அவ உட்காரத்தான் நியாயம். அது வரைக்கும் நான் அவளுடைய பிரதிநிதியா இருப்பேனே தவிர என்னுடைய சுயநலம் எதுவுமே கிடையாதுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். சேஷா, நீ பொய் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா நீ சொல்றத நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீ சொல்ற இத நான் நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம் குருவே. எனக்கு எந்தவித பந்தங்களும் எந்தவித உறவுகளும் எதை பத்தியும் எந்த ஆசையும் கிடையாது. நான் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே அமிர்தாவுக்கு நிழல் மாதிரி நிக்கிறதுக்கு தான். அதனால நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் பின்னாடி இந்த ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கும். உங்க மேல சத்தியம். அப்படின்னா சந்தோஷம். நான் உன்கிட்ட இருந்து இதத்தான் எதிர்பார்க்கிறேன் சேஷா. உங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கட்டும். எல்லாம் சுபமா நடக்கட்டும்.
அப்ப நான் கிளம்புறேன்.